வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸு. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இயற்கணிதம், அல்ஜீப்ரா பார்க்க போகிறோம். 3.1 எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம், 4 பார்ட்டாக போட்டோம். அது இப்போ 3.2 எக்ஸசைஸ்க்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருக்கோம், போன வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2, சரிங்களா? 3.2 எக்ஸசைஸ்க்கான பார்ட் 2 வீடியோ இது. இதில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே எக்ஸசைஸ்குள்ளார போகலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எடுத்துக்காட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்குறோம், சரிங்களா? ஓகேம்மா, நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் அப்படியே பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரிங்களா? அப்பப்போ நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ அப்டேட் ஆயிரும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியல இல்லையா, வீடியோக்கள் போடுறது உங்களுக்கு தெரியல. அதனால பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். ஒரு பல்லுறுப்பு கோவையை ஓருறுப்பு கோவையால் வகுக்க பல்லுறுப்பு கோவையின் ஒவ்வொரு உறுப்பையும் ஓருறுப்பு கோவையால் வகுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஒரு பல்லுறுப்பு கோவையை, சரிங்களா, ஒரு பல்லுறுப்பு கோவையை ஓருறுப்பு கோவையால் வகுக்கிறோம். ஸோ இது எப்படி வகுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வகுத்தல் தான், சரிங்களா? இப்போ இந்த 5ங்கிறது இது எல்லாத்துக்குமே காமன், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு 5200 இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இதை 5ஆல் டிவைட் பண்ணுன்னா இந்த நம்பர் எல்லாத்துக்குமே இது காமன் தானே. அந்த மாதிரி இது என்ன அப்படின்னா இந்த நம்பர் இது எல்லாத்துக்குமே காமன் தான். 5y அப்படிங்கிறது இந்த 5yக்கும் வகுப்பு, இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு வகுத்தி தான் இது. ஸோ இது எப்படி வகுக்கலாம் அப்படின்னா இதை இப்படி இருக்கக்கூடிய இந்த டைப்பில் இருக்கக்கூடியதை நம்ம இப்படி எழுதி தான் வகுக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த 5 எல்லாத்துக்கும் காமனாக, ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது நம்மளால் வகுக்க முடியாது, டைரெக்டாக வகுக்க முடியாது. இங்கே மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் இருக்கும் பொழுது நம்மளால் வகுக்க முடியாது. இந்த மாதிரி டைப்பில் நம்ம கொண்டு வரும் பொழுது தான் நம்மளால் வகுக்க முடியும், சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 5ங்கிறது எல்லாத்துக்குமே காமன். ஒவ்வொரு நம்பருக்கு கீழே அந்தந்த கேரக்டர் என்ன இருக்கோ, இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ், சரியா? 5y³ பை 5y மைனஸ் இருக்கா, மைனஸ் 25y² பை 5y ப்ளஸ் இங்கே இருக்கா, ப்ளஸ் 8y பை 5y, இந்த மாதிரி எழுதிக்கணும், சரியா? இப்படி இருக்கிற சம்மை இப்படி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் வகுக்க முடியும், சரியா? இப்போ பாருங்கள், 5y³ இருக்குது, இங்கே 5y இருக்குது. இப்போ இது 5ம் 5ம் கேன்சல், இங்கே y³ இங்கே y இருக்குது. அப்போ 3 - 2 என்ன, 3 - 1 என்ன இருக்குங்க, y² வருமா, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதை டைரெக்டாகவே இப்படியே வரலாம், சரியா? இப்போ நம்மளுக்கு y² கிடச்சிருச்சு. அடுத்தது 5யும் 25 டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 5 5s are 25, 5. அடுத்தது இதையும் நம்ம இது பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, ஒரே ஒரு y கிடைக்குமா, 5y கிடைக்குமா? மறக்காமல் சிம்பிள் என்னன்னு பார்த்து தூக்கி போட்டுருங்க. குறி என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, சரியா? ஸோ மைனஸ் 5y. அடுத்தது ஒய்யும் கேன்சல் ஆயிருமா, அப்போ 8/5. ஆன்சர் நம்மளுக்கு இதுதான், சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பின்வரும் வகுத்தல் செயல்பாடுகள் சரியானவையா, தவறு எனில் சரி செய்க அப்படிங்கிறாங்க. இதே டைப் தாங்க, இதே டைப்பில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படியே நம்மளால் பண்ண முடியுமா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணி y+3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சரியா? கண்டிப்பாக சரி கிடையாது. இப்போ எப்படி வருங்க, இப்போ y4y அப்படிங்கிறது, அதாவது கீழே இருக்கக்கூடிய வகுத்து என்ன சொன்னோம் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டுக்குமே காமன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிம்பிள் என்னதுங்க, குறி என்னது இருக்கு, ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இங்கே 3/4ன்னு வருமா? இப்போ நம்மளால் இப்படி பண்ணி தான் நம்மளால் வகுக்க முடியும், சரியா? இப்போ இப்படி பண்ணி 4ம் 4ம் கேன்சல் ஆயிரும். இப்போ y + 3/4, சரியா? இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருங்க, y + 3/4ன்னு வரும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் வகுத்தல் செயல்பாடுகள் சரியானவையா, தவறு எனில் சரி செய்க அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இது எல்லாமே இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க, சரியா? இப்போ இங்கே 9, இங்கே 9 கேன்சல் ஆயிரும். அதனால மீதி 5m² அப்படிங்கிற தீமில் அந்த கருத்தில் அவங்க போட்டிருக்கிறாங்க. அப்போ தவறு தானே. இப்போ எப்படி வரும், 5m² பை 9, 9/9 வரும்ல. அப்போ எப்படி வரும், 5m² by
9 இங்கே ப்ளஸ் வருமா ப்ளஸ் 9/9 வருமா ஓகே ஸோ இந்த இது படி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வருங்க ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க 5m²/9 வரும் சரியா இப்படி தான் வரும் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் டைப்பில் வரும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க சரிங்களா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் /4 போடுவோம் இங்கேயும் /4 வரும் இங்கே கட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு 2 வருதா இங்கே எதுவும் இல்லை இங்கே கீழே 2 வருமா இப்போ என்ன வருதுங்க x²/2 + 2 சரிங்களா அவ்வளோதான் ஆன்சர் x²/2 + 2 ஸோ இதுவும் தவறு 3 சம்மே தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சம்மெல்லாம் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ போட்ட டைப்பில் தான் இது எல்லாமே இதே மாதிரி தான் சரியா 6yங்கிறத எடுத்து காமனாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எடுத்து இதே மாதிரி டிவைட் பண்ணி பார்க்குறோம் சரியா போட்டு பார்த்தீங்கன்னா சரியாக வந்துடும் அடுத்து பாருங்கள் சில தவறுகள்லாம் நம்ம என்ன செய்வோம் இப்போ 2x இருக்குது இது எப்படி எழுதணுங்க 2x² எழுதணும் இந்த மாதிரி எழுதுனா தவறு சரியா ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இது மாறிகளின் பெருக்கல் அடுத்தது பாருங்க -3x -4x இது ரெண்டையும் நம்ம பண்ணும் பொழுது -3x -4x என்ன பண்ணுவோம் இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கழித்தல் குறி இருக்கு அதனால இதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு இந்த இடத்துல பெரிய நம்பருக்கு என்ன இருக்கு மைனஸ் போட்டுரும் -1ன்னு போட்டுரும் அது தவறு இல்லையா ரெண்டு எப்பயுமே ரெண்டு சைன் அதாவது ரெண்டு சிம்பிள் ரெண்டு குறிகளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடவடிக்கை இருக்கணும் கூட்டல் பண்ணணும் சரிங்களா அடிஷன் அந்த இடத்துல கூட்டல் பண்ணணும் கூட்டணும் அதை கூட்டி என்ன சிம்பிள் என்ன குறி அந்த இடத்துல இருக்கோ அந்த குறியை தான் நம்ம அங்கே போடணும் சரிங்களா ஸோ இங்கே மைனஸும் இருக்கு மைனஸ் மைனஸ் கூட்டணும் அப்போ -3 -4 என்ன -7 சரியா இந்த மாதிரி வரணும் அதே மாதிரி பெருக்கல்லையும் என்ன பண்ணுவோம் ரெண்டு சிம்பிள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி போயிடும் ஆனால் இந்த இடத்துல இது ஒத்த குறியுடைய உறுப்புகளை கூட்டி அதே குறியை விடையில் இட வேண்டும் அடுத்தது 4y + 3y + y அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டுவோம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் 4y 3y + y அப்படிங்கிறத இந்த ஒய்யை விட்டுட்டு நிறைய பேர்த்தோட வேலை அது சரிங்களா இங்கே நம்பர்ஸை மட்டும் கூட்டிட்டு இந்த இடத்துல இருக்கிற ஒய்யை விட்டுருவோம் சரிங்களா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம் மறைமுகமாக 1 இருக்குன்னு அர்த்தம் சரியா அப்போ இதையும் தான் கூட்டணும் அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 8y கிடைக்குது அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க y என்பது 1y இதில் கெழு 1ஐ பொதுவாக எழுதுவது இல்லை ஆனால் ஒரு 1 இருப்பதாக எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா ஸோ 1 அப்படின்னு நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை எழுத தேவையும் இல்லை சரிங்களா எழுதினாலே அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அது புரியாத மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு உறுப்பு ஒரே ஒரு கெழு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்குது அப்படின்னு நம்ம அர்த்தமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இங்கே 5x + 3x அப்படின்னு இருக்குது நம்ம அடிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளையாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுடைய அடுக்குகளை நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டும் சரிங்களா மல்டிப்ளையை கூட்டிக்கணும் டிவிஷனில் வகுத்தல்ல கழிச்சுக்கணும் ஆனால் மைனஸ்லையோ இப்போ கழித்தல்லையோ கூட்டல்லையோ நம்ம அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது சரியா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோமா மல்டிப்ளிகேஷன் போடுறோம் டிவிஷன் போடுறோம் நம்ம குறிகள் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கூட்டிக்கிறோம் அதே மைண்ட் செட்டில் அடுத்தது நம்ம இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கூட்டல்லையோ கழித்தல்லையோ இந்த மாதிரி அடுக்குகளை அப்படியே வச்சிடணும் அப்படி இங்க இருக்கக்கூடிய அந்த எண்களை மட்டுமே நீங்க கூட்டிக்கணும் அதுதான் 5x + 3x 8x ஓகே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 9x + 1ன்னு இருக்கு இங்க என்னன்னு போட்டுருவோம் 10xன்னு போடுவோம் அப்படி போடக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கெழு அதாவது உறுப்புகள் ஒத்த உறுப்புகளை உடைய எண்களை மட்டுமே கூட்டிக் கொள்ள முடியும் இப்ப 3x 4y அப்படின்னு இருக்கு எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா இங்க உறுப்புகள் ரெண்டும் வேறு வேறாக இருக்கு சரியா அதனால அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியாது தனித்தனியாக தான் போட்டாகணும் 3x + 4y அப்படின்னா அது அப்படியே தான் வந்துடும் அதே மாதிரி 9x + 1னா அது அப்படிதான் வரும் இதை போய் கூட்ட முடியாது x அப்படின்னா கூட்டிக்கலாம் x² இப்போ xy அப்படின்னு அங்கே கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட்டிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி 3x + 4y அப்படின்னு இருக்கும் பொழுது அங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் மாறுபட்டிருக்கு அதனால மாறுபட்ட உறுப்புகளை நம்மளால கூட்ட முடியாது சரியா அடுத்தது பாருங்க
3 இங்க பிராக்கெட் குள்ளார என்ன கொடுத்திருக்காங்க 4x plus 9 கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி கொடுத்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் இந்த 3ங்கிறது ரெண்டுக்கும் காமனான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ 4xக்கும் இது மல்டிப்ளை பண்ணனும் 9க்கும் இது மல்டிப்ளை பண்ணி ஆகணும் அப்ப 4 3s are 12x னு வரணும் 9 3s are 27 னு வரணுமா ஆனா இங்க நம்ம என்ன பண்ணோம் போடவே இல்ல வெறும் இத மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற இந்த உறுப்புகளை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு இத அப்படியே விட்டுறோம் இதெல்லாம் நம்ம காமனா பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியா ஆன்சர் நமக்கு இப்படி வரணும் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படினா உங்களுக்கு தான் பிரச்சனை சரிங்களா ஏனா வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்படி இருந்தா எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சரியா அதனால கரெக்ட்டா பாத்துக்கோங்க என்னாலயும் டைரக்ட்டா நான் வந்து எக்சர்சைஸ் மட்டும் முடிச்சிட்டு எக்சர்சைஸ் கரெக்ட்டா அடுத்து 3.2 எக்சர்சைஸ் அப்படினு சொல்லிட்டு போட்டு போக முடியும் பட் உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இத போட்டுட்டு இருக்கேன் சரியா அடுத்து பாருங்க 5 plus 3y minus 4 அப்படினு இருக்கு சரிங்களா அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு பிளஸ் இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பிளஸ் ஆல தான் என்ன பண்ணோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பக்கத்துல அதாவது பிராக்கெட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதால மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் சரிங்களா மைனஸ் இருந்துச்சுனா மைனஸ் ஒரு நம்பர் இருந்துச்சுனா நம்பர் இந்த இடத்துல நம்பர் இருக்கு அதனால நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டோம் இந்த இடத்துல என்ன இருக்கு குறிகள் தான் இருக்கு கூட்டல் குறி இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த குறிகளால மட்டுமே நம்ம இத வச்சு கம்பேர் பண்றோம் இப்ப பிளஸ் into 3y plus 3y plus into minus 4 இப்ப மைனஸ் தான் பிளஸ் into மைனஸ் தான் சரிங்களா நம்மளோட வேலை என்ன அப்படினா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணனும் சரியா ஆனா நிறைய பேர்த்தோட தவறுகள் என்ன இருக்கு அப்படினா இந்த இடத்துல இருக்கு இந்த 5 வந்து இதுக்கு காமன் நம்ம அப்ப பண்ணனும்ல அப்ப இதுவும் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவோம் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு 5 3s are 15 5 4s are 20 அப்படினு சொல்லிட்டு போட்டுருவோம் அது தவறு கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க இந்த இது மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுவோம் சரியா அதாவது பிராக்கெட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்றோம் அது குறிகளாக இருந்தாலும் சரி நம்பரா இருந்தாலும் சரி பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் எண்கள் இந்த மாதிரி இருந்தா பண்ணுவோம் ஆனா இந்த மாதிரி 5 அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போய் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது வெரி கேர்ஃபுல் சரியா நல்லபடியா நல்லா பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க 7x squared plus 2x plus 3 ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா என்னது மைனஸ் கொடுத்திருக்காங்க ஓகேவா அப்ப இது என்ன பண்ண சொல்றாங்க -1 ஐ பொது காரணியாக எடுத்து கோவையின் அனைத்து உறுப்புகளின் குறிகளும் மாறுபடும் சரியா அதாவது இங்க நமக்கு சம் தப்பா இப்ப இந்த மாதிரி மைனஸ் வெளியில இருக்கு சரியா இந்த மாதிரி பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய மைனஸ இது வந்து இந்த பக்கம் வந்திருக்கணும் இது இந்த பக்கம் போயிருக்கு சரியா இதை இப்படி உல்டாவா கொடுத்திருக்காங்க நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நமக்கு இதுதான் சம் அதாவது சம் வந்து இந்த மாதிரி இருக்கு ஓகேவா சம் வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது மைனஸால நம்ம என்ன பண்ணணும் ஏற்கனவே சொன்னதான் எது வந்து பிராக்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அதை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் சரியா இப்போ இந்த பிராக்கெட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு சரியா மைனஸ் இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் இதால எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணிட்டு வரணும் ஓகேவா இப்போ இத கம்பேர் பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு +7 இருக்கு அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஓகேவா -7x ஸ்கொயர்ட் அடுத்தது மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் தான் -2x இத பாருங்க இத பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் சரியா ஏன்னா நமக்கு சம் தெளிவா இல்லை எதை ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க அதாவது இந்த மாதிரி ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் சரியா ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்ம தவறு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தவறான இணை அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க அப்ப இது ராங் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் சரியா இப்ப இது சரி எப்படி இது சரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கு பிராக்கெட்டுக்கு வெளியில மைனஸ் இருக்கு சரியா இப்ப பிராக்கெட்டுக்கு வெளியில மைனஸ் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் மைனஸால எல்லாத்தையும் இந்த கழித்தல் குறியால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணும் பொழுது இந்த இடத்துல என்ன இருக்கு பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு சரியா அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வருங்க மைனஸ் தான் வரும் சரியா மைனஸ் இன்டு பிளஸ்ங்கிறது என்ன வரும் மைனஸ் சிம்பிள் வரும் ஸோ மைனஸ் அப்படியே போடுறோம் அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும் பிளஸ் வரும் அடுத்தது இங்கேயும் மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி போடுறோம்
இங்க பாருங்க -1 பொது காரணியாக எடுக்க கோவையின் அனைத்து உறுப்புகளின் குறிகளும் மாறுபடும். சரிங்களா? ஸோ -1ன்னு இங்கே வச்சுக்கலாம், வெறும் மைனஸ்னே வைங்க. நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறி இருக்குது அப்படின்னா அது ஒரே ஒரு சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அதை தான் ஒன்றா நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா அங்கே +1 அப்படின்னு ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ ஒரு குறிய அந்த மற்ற மொத்தத்தில் நம்மளுக்கு ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்கோ அதால் மல்டிப்ளை பண்ணுறோம். அது நம்பராக இருந்தாலும் சரி, குறிகளாக இருந்தாலும் சரி. அடுத்து பாருங்க, 2x² என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே என்ன இருக்குது? 2x² இருக்குது. சரிங்களா? இங்கே 2x² அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சம்மெல்லாம் போட்டிருக்கிறோம், போன வீடியோவில் கூட போட்டிருக்கிறோம். சரிங்களா? பார்ட் 1ல் கூட போட்டிருக்கிறோம். இப்போ இந்த இது வந்து ரெண்டுக்குமே காமன், எக்ஸுக்கும் காமன் தான், 2க்கும் காமன் தான். அப்போ என்ன வரும்? 2 2s are 4. சரிங்களா? 2 டைம்ஸ் ரெண்டுமே. இப்போ 2 2s are 4, 4x² அப்படின்னு வரணும். ஓகேவா? இப்படி எடுத்து போட்டக்கூடாது. அதான் இங்கே 2x - 5ன்னு இருக்குது, 3x - 4ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் நம்ம போன 3.1 எக்ஸசைஸில் எல்லாமே போட்ட சம்மு. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். இதாலேயும் மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி இதையும் இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? இந்த டைப்பில். ஓகே, இப்போ பண்ணும்பொழுது நம்மளுக்கு குறிகள் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேரியபிள்ஸ், அதாவது உறுப்புகள் வந்து எந்த உறுப்புகள்லாம் ஒத்த உறுப்புகளை உடையதோ அதை மட்டும் தான் கொட்டிக்கணும். இப்போ 6x² x² இங்கே எதுவுமே இல்லை, அதனால இது தனிப்பட்ட உறுப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியபிள், எக்ஸ் இதில் உறுப்புகளில் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம பண்ணுறோம். என்ன பண்ணுவோம்? ஆட் தான் பண்ணுவோம். ஆட் பண்ணும் பொழுது இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, அப்போ ஆட் தான் அங்கே பண்ண முடியும். ஓகே, இது எல்லாம் எக்ஸாமுக்கு வரும். எக்ஸாமுக்கு வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உறுதியாக இந்த இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு உறுதியாக நீங்கள் சம்மை எதிர்பார்க்கலாம். இந்த 15 சம்மில் இருந்து உறுதியாக நீங்கள் 2வது எதிர்பார்க்கலாம். அதனால் கரெக்டாக பாருங்கள். அடுத்து பாருங்க, x - 9² சரியா? இப்போ இதுவும் அதே மாதிரி தான். என்னதுங்க? 2 டைம்ஸ். சரியா? அப்போ x - 9 × x - 9 அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுதான் இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி வரும். அதாவது a + b² a - b² பயன்படுத்தி ஈருறுப்பு கோவைகளை பெருக்கிறது. அதுதான் a - b² அப்படிங்கிற ஃபார்முலா. a² - 2ab + b² அப்படின்னு வர்றது அந்த ஃபார்மெட்டில். இது நம்மளுக்கு தனியாகவே ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். அடுத்தது இந்த எக்ஸசைஸ்க்கு அப்புறம் போட போகிறோம். ஸோ இது இப்படி இதை மல்டிப்ளை பண்ணாலும் இப்படி தான். இப்போ எக்ஸால் என்ன பண்ணுவோம்? இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி -9 இதை இப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, p² p⁵. ஸோ இது எப்படி எழுதுவோங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? கழிக்கணும் இல்லையா? ஸோ கழிக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? p² இருக்குது, இங்கே p⁵ இருக்குது. சரியா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல கீழே இந்த நம்பர் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த p² நம்ம இங்கே கீழே கொண்டு வரோம். அதாவது இந்த 2 இங்கே கீழே வந்துடுது. அப்போ 5 - 2 அப்படின்னு இருக்கு. அப்போ p³. இந்த p³ p⁻³ எழுதலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த பவர், சரிங்களா? இந்த கீழே இருக்கக்கூடிய பவர் வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கீழேயே கொண்டு வர்றோம். ஏன்னா மேலே கொண்டு வரும்போது பவர் வந்து மைனஸ் ஆயிரும். இதுவும் மைனஸில் இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ இந்த இடத்துல 1/p⁻³ அப்படின்னு இருக்கும் பொழுதே இந்த இடத்துல பவர் வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது இப்படி போட்டாலும் ஒன்று தான், மேலே கொண்டு போய் p⁻³ அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் x² + 5/5 முன்னாடி போட்டோம் இல்லையா? சம் போட்டு காட்டணும் இல்லையா? அதே மெத்தட் தான் இது. ஸோ இந்த 5ங்கிறது x² காமன், இந்த 5க்கும் காமன் தான். அதனால என்ன பண்ணுறோம்? இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். இப்படி எழுதும் பொழுது 5 கேன்சல் ஆயிரும். x² / 5 இந்த இடத்துல என்ன இருக்குங்க? இது ரெண்டையும் அடிச்சோம்னாலும் இந்த இடத்துல 0வா? 1 தானே இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ 1.
அடுத்து பாருங்க 5m² இதே கதை தான் இங்கே போட்டோம் இல்லையா, இதை ரெண்டையும் அடித்தோம்னா நம்மளுக்கு 1, அதே தான் இதை ரெண்டையும் அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும், 0 கிடைக்காது. ஸோ 0ன்றது இல்லை. இப்போ 2/2 அப்படின்னு அடித்தோம்னா நம்மளுக்கு இதையும் அடித்தோம்னா 1 தானே அடிக்க முடியும், 1 டைம்ஸ், இது 1 டைம் இது 1 டைம், அதான் ரைட்டு. அடுத்தது பாருங்கள் எக்ஸசைஸ்க்கு போவோம். இது நம்மளுக்கு போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறது தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம அதாவது இந்த கோடிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம நிரப்பணும். ஸோ இங்கே இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல n⁵, இந்த இடத்துல என்ன வரணும், என்னங்கிற ஒரு வேல்யூ வரணும், அதோட பவர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ கீழே n³ இருக்கு, இங்கே n⁵ இருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல கூட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா, கழிச்சிருக்கணும். இப்போ கழிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்தால் நம்மளால கழிக்க முடியுங்க. இந்த இடத்துல 5 கிடைக்கும், 8 வேணுமா? சரியா? இப்போ n⁵, ஓகேவா? n⁵னா 8 - 3 எவ்வளோங்க, 5. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், கட் பண்ணுவோமா, 9 வருமா, 9 2s are 18. இப்போ இந்த இடத்துல m இங்கே என்ன இருக்குங்க, m³ இருக்கு, இங்கே m⁴ இருக்கு. இப்போ 4 - 3 1, அப்போ ஒரே ஒரு m தான். அப்போ என்ன வரும், 9m n⁵. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல ஒரு வேல்யூ இல்லை, இங்கே இதை 3 இதை கண்டுபிடிக்கணும் நம்ம. சரியா? இப்போ இந்த இடத்துல இருக்கிறத நம்ம கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணலாம். இங்கே என்ன இருக்கு, 2 இருக்கு, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே மட்டும்தான் வேல்யூ இருக்கு, அதனால இங்கே 2 வரும். அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? அடுத்தது இங்கே பாருங்க L இருக்கு, இங்கே L⁴ இருக்கு. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 4 - 1 என்ன இருங்க, L⁵ வருமா? அடுத்து இங்கே என்ன இருக்கு, m இருக்கு, இங்கே m⁵ இருக்கு, இங்கே என்ன இருக்கு, m² சொல்றாங்க. சரியா? அப்போ என்ன வரும், இந்த இடத்துல m⁵ வருமா? சரியா? m³ இருந்தால் தானே இங்கே m² வரும். 5 - 3 2 இல்லையா? அடுத்தது பாருங்க, இங்கே n இருக்கு, இங்கே n⁶ இருக்கு. சரியா? இங்கே n இருக்கு, இங்கே n⁶ இருக்கு. அப்போ இங்கே என்ன இருந்திருந்தா இங்கே nங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு, 7 இருக்கணுமா? 7 - 6 n. ஏன் நம்ம இடத்துல இந்த இடத்துல 5 கூட போடலாம், 5 - 6ன்னு கூட போடலாம். ஆனால் என்ன ஆயிருந்திருக்கோங்க, அது மைனஸ்ல போயிருந்திருக்கும். சரிங்களா? ஸோ மைனஸ்ல போனா என்ன வரும், கீழே வரும், ஒன்று கீழே வரணும், இல்லைன்னா அடுக்குகளை நம்ம மைனஸ்ல சொல்லணும். அப்ப இந்த இடத்துல அப்படி சொல்லலை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து அது பிளஸ்ல இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ தான் அதிகமா இருக்கணும். புரியுதா? நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல நம்ம 5, ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு எண் தான் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இங்க 5 - 6ன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தவறு. இந்த இடத்துல என்னன்னு பார்க்கணும், இந்த இடத்துல மைனஸ்ல வந்திருக்கணும், இல்லையா இந்த இடத்துல n கீழே போயிருந்துச்சுன்னா அப்ப அந்த இடத்துல மைனஸ், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இங்க மேல இருக்கிறதுனால இது பிளஸ்ல வந்திருக்கு, அதனால இங்க இருக்கிற வேல்யூ தான் இது அதிகமா இருக்கு. அப்ப 7 - 6ங்கிறது தான் கரெக்ட். ஓகே, இதெல்லாம் கரெக்டா போடணும். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல நம்மளுக்கு 7 வரணும், இங்க கியூப் இருக்கணும், இங்க 2 இருக்கணும். ஓகேவா? தட்ஸ் ஆல். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 42a⁴ b⁴ கொடுத்துருக்காங்க, இங்க 6a⁴ b² கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இந்த இடத்துல 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூக்கு வருவோம். 42 6 அடிக்கும் பொழுது என்ன வருங்க, 7 வருமா? 6 42. ஓகே, அப்போ இந்த இடத்துல 7 வந்துருச்சு. இந்த இது ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க, a⁴ கேன்சல் ஆகுது, இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, a⁴. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது b⁴ இருக்கு, இங்க b² இருக்கு. அப்ப 5 - 2 3. அப்ப இங்க என்ன வரணும், b³ வரணுமா? சரியா? ஓகே, அடுத்தது இங்க என்ன இருக்கு, c² இருக்கு, இங்க எதுவுமே கிடையாது, கீழே எதுவுமே இல்லை. அப்ப இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன இருக்கணும், c² மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் அப்படியே அங்க கொண்டு போயிருக்கிறோம். ஓகே, அப்ப நம்மளுக்கு இந்த 3 இதுல பிராக்கெட்லயே நம்ம என்னென்ன வந்திருக்கு நம்மளுக்கு இப்ப ஆன்சர், இங்க c² இருக்கு. ஓகே, இதுல வந்து c² இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க கியூப் இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல்.
அடுத்து பாருங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா தவறா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆன்சர் கரெக்டான்னு பார்க்கணும். இங்க என்ன இருக்கு, 8x கியூப் ஒய் இருக்கு, இங்க டிவைட் 4x² சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 4x² கொண்டு வந்து டிவைட் பண்ணும் பொழுது இங்க 2 டைம்ஸ் வருமா 8ஆல, 4 2s are 8 சரியா, அப்ப 2. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, x² இருக்கு, இங்க x³ இருக்கா, அப்ப 3 - 2 எவ்வளவு வரும் 1. அப்ப ஒரே ஒரு x தானா, அப்ப 2x. இங்க என்ன இருக்கு, y இருக்கு, இங்க y கிடையாது, ஸோ y ஒரு அந்த y அப்படியே வந்துடும். ஓகேவா, இப்போ ஆன்சர் கரெக்ட். அப்ப இது ட்ரூ, இது கரெக்ட் தான். அடுத்து பாருங்க 7ab கியூப்னு இருக்கு, இங்க 14ab இருக்கு. கீழே இருக்கிற வேல்யூ அதிகமா இருக்கு, மேல இருக்கிற வேல்யூ கம்மியா இருக்கு. எப்படி போடலாம், 7ab கியூப்னு இருக்கு, கீழே எப்படி 14ab இருக்கு. ஓகேவா, இப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணலாமா, இதை கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்குமா. இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே a இருக்கு, இங்க a இருக்கு, ஏவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் இங்க b³ இருக்கு, இங்க b இருக்கா, என்ன வரணும் 3 - 1 வரணுமா, சரியா. அப்ப b² வரணுமா, இங்க என்ன இருக்கும் b² ஆயிருமா, அவ்வளவுதாங்க. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரணும்னா b² 2 வரணுங்க. ஆன்சர் நம்மளுக்கு என்ன இருக்கு, 2b² இருக்கு. இதை நம்ம போடுறதுக்குலாம் வாய்ப்பு நிறையவே இருக்கு, நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரி கீழே கொண்டு வந்து போட்டு விட்டுருவோம் சரியா. அதனால இதுதான் ஆன்சர், இப்படிதான் வரும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 14ab இருக்கு, இங்க ab³ இருக்கு, இங்கே நம்ம 7ஐயும் 14ஐயும் நம்ம அடிக்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே 2 டைம்ஸ் வருது. இங்க இருக்கக்கூடிய ஏவும் காமன் அடிச்சு விட்டுறோம், கேன்சல் ஆயிருது. அடுத்தது மிஞ்சி போனது நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, b³ இருக்கு, இங்க ஒரு b இருக்கு, மொத்தமா இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 3 - 1 என்ன 2 தான், அப்ப b² தான். அப்ப b²ங்கிறது மேலேயே இருக்கு சரிங்களா, 2ங்கிறது கீழே இருக்கு, அதை அப்படியே தூக்கி அப்படியே போடுறோம், அவ்வளவுதான்ப்பா. வெரி ஈஸி, வெரி சிம்பிள். ஓகேவா, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பார்க்கலாம் சரிங்களா. இதுல இருந்து பார்ப்போம். வெரி வெரி ஈஸி பாருங்க, வெறும் சும்மா 27 3ஆல் டிவைட் பண்றீங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை கழிக்கிறீங்க, அவ்வளவுதான் சரியா. எல்லாமே ரொம்ப ஈஸியான சம்மா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடங்குள்ளார நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லிருங்க, பார்க்கலாம். ஓகே, சரியா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்பப்போ அப்டேட் பண்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 1.1 எக்ஸசைஸ்ல இருக்கிற ஆன்சர் அதுல இருந்த ஆன்சர்லாம் நீங்க இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லேட்டா தானே கிடைக்குது, நிறைய பேருக்கு கிடைக்காது, டக்குன்னு உடனே கிடைக்காது. ஆனா நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் இல்லையா. ஆனா அவங்க கூட அந்த இது பெல் ஐகானை கிளிக் பண்ணாதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ அப்டேட் ஆகாம இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து உடனுக்குடனே கிடைக்கும், உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா டக்குன்னு அது சரியா தவறா அப்படின்னு பாக்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம ஒரு சம் கூட நம்ம விடாம தான் போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா. அதனால பார்க்கலாம். புரியல அப்படின்னா உடனே நீங்க டக்குன்னு ஏதாவது சம் புரியலைன்னா உடனே சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோவில் நம்ம போடுறதுக்கு மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் சரிங்களா. ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.